Hi. Welcome to Stock Royal YouTube channel. First of all, viewers எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடல என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக. ஸோ நாளைக்கு 4th August 2025 அடுத்த வீக் ஃபுல்லாகவே இந்த 10 ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு கணிசமான லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் என்னென்னா ஐடிசி, டாடா பவர், எல்ஐசி, திலீப் பில்ட்கான், ஆப், ஃபெடரல் பேங்க், ஜிஆர் இன்ஃப்ரா, ட்ரெயில்டெல், எம்சிஎக்ஸ், நாராயணா ஹெல்த் கேர், இந்த ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாடா பவர். அது எதுக்காக வாட்ச் பண்ணணும்னா அவங்க வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது 4.6% வந்து அதிகமான ரிசல்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. பேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 9% இயர் ஆன் இயர். 1060 crores வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் அப் 9% சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 970 கோடி ரூபாய் இருந்தது போன இயர். அக்கார்டிங் டு த ரிவ்யூஸ், analysts had expected 1116 crores. The final will be the short அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக தான் வந்திருக்குது. ஆனால் 10.60 பில்லியன் வந்து அவங்களுக்கு லாபமாக வந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் ஆன் இயர் 4லேருந்து 4.3 இன்க்ரீஸ் ஆயிருக்குது, நாட் அ டிக்ரீஸ். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற பாசிட்டிவ் நியூஸ். அதனால தான் டாடா பவரை நாம வாட்ச் பண்ண போகிறோம் நாளைக்கு, அடுத்த ஒரு வாரத்துக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் செஷனில் டாடா பவரை ஒன்றா சேர்த்திக்கலாம். அடுத்து வர எல்ஐசி, ஹவுசிங் அண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெடை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய Q1 ரிசல்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருதா சொல்லியிருக்கிறாங்க. 1359 கோடி ரூபாய் இருக்குது இந்த வருஷத்துடைய வருவாய். அதாவது 4.6% ரைஸ் ஆயிருக்குது ப்ராஃபிட்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பேர் வித் Q1 FY24. டோட்டல் இன்கம் 6.6% இயர் ஆன் இயர் அதிகப்படுத்தி இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 3.9% இயர் ஆன் இயர் அதிகமாக இருக்குது. லெண்டிங்கும், அதாவது லெண்டிங் அண்ட் டிஸ்பூர்ஸ்மெண்ட், அதுவும் வந்து 2%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டு தான். ஹெவி வெயிட்டட் கம்பெனி. ஸோ நம்பி இதில் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு ட்ரேடிங்க்கு எதனா எடுக்கிறதா தான் எடுக்கலாம். ஸோ ஸ்டாக் ப்ரைஸை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கிங்க. பிரேக்கப் லெவலை நல்லா வாட்ச் பண்ணிக்கிங்க. வாட்ச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் வாங்கி ஹோல்டு பண்ணுறவங்க நல்லபடியாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டாக் தான். எல்ஐசி கவர்மெண்ட் செக்டாருடையது, நம்பி வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபெடரல் பேங்க்கோடைய Q1 ரிசல்ட். இந்த ஸ்டாக்கையும் அடுத்த ஒரு வாரத்துக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்காக வாட்ச் பண்ணுங்க. பேட் வந்து டவுன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 14.6% இயர் ஆன் இயர். இப்போ வந்திருக்கிறது, போன வருஷம் இருந்தது 1009 கோடி ரூபாய். இந்த வருஷம் 861 கோடி ரூபாய் தான் வந்திருக்குது. நெட் ப்ராஃபிட் டவுன்ல இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கலாம், 2% வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2336 கோடி ரூபாய். போன வருஷம் இருந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2291 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் ஆன் மார்ஜின் அதுவும் ரைஸ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரைஸ் ஆயிருக்கு இல்லையா, அதனால இதுவும் ரைஸ் ஆகுது 2.94%. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்ததால டவுனில் தான் சொல்லியிருக்கிறாங்க. 3.16%, அதாவது போன வருஷம் இருந்தது. மார்ஜின் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்த்து வாங்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் திலீப் பில்ட்கான் லிமிடெட். நானும் இதை வந்து ரொம்ப சாதாரணமாக தான் நினச்சேன். ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு ஸ்டாக். ஸோ இதை நம்பி வாங்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபால் 16.4% இயர் ஆன் இயர், டவுன் 2620 கோடி ரூபாய் ஃப்ரம் 3134 கோடி ரூபாய் போன வருஷம் இருந்தது. நெட் ப்ராஃபிட் பேட் 92% ரைஸ், அதாவது 228 கோடி ரூபாய் இருக்குது இந்த வருஷம். போன வருஷம் அதே மாதிரி 119 கோடி ரூபாய் தான் இருந்தது. அதாவது 92% ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிருக்குது. ஆனால் ரெவென்யூ வந்து ரைஸ் ஆகலை. அதில் கொஞ்சம் இது இருக்குது. எபிட்டா இன்க்ரீஸ் 9% இயர் ஆன் இயர்னு சொல்லியிருக்கிறாங்க. 520 கோடி ரூபாய் இந்த வருஷம் வந்திருக்குது. இது வந்து 19.9 ஃப்ரம் 15.3 ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆப் இந்தியா லிமிடெட் இவங்க வந்து ஒரு அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸில் ஒன் ஆஃப் பாயினியர் கம்பெனின்னு சொல்லலாம். இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 474 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3.3% அதிகரிச்சிருக்கு சொல்லுங்க. போன இயர் இதே இடத்துல 459 கோடி ரூபாய் தான் இருந்தாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3159 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் அப் 2.6%. எபிட்டா 582 அதாவது 582 crores, இயர் ஆன் இயரும் அதிகரிச்சுக்கு 3% அதிகரிச்சுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டர் புக்கிங் வேல்யூவும் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு இவங்களுக்கு ஆர்டர் புக்கிங் ஆயிருக்குது, ரோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு, அதாவது 3,751 கோடி ரூபாய்க்கு புது ஆர்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 4% அதிகமான ஆர்டர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து ஜிஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஓரியன்ட் கம்பெனினாவே நல்ல ரிசல்ட்ஸ்லாம் கொடுக்குற ஒரு கம்பெனியாக தான் இருக்கணும். பேட் வந்து ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 57% இன்க்ரீஸ் ஆகிருக்குது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணக்குள்ள. இந்த இயர் வந்து 155 கோடி ரூபாய் வந்திருக்குது. போன இயரில் 100 கோடி ரூபாய் தான் இவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 321 கோடி ரூபாய், அப் 44%. அதாவது போன வருஷம் 222 கோடி ரூபாய் தான் இருந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1987 கோடி ரூபாய், 2.1% அதிகமாக இருக்குது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணக்குள்ள. போன இயர் வந்து 2.1% டிக்ளைன் ஆயிருக்குது. போன வருஷம் வந்து 2030 கோடி ரூபாய் இருந்திருக்கு. 2030 கோடி ரூபாய் 2035 கோடி ரூபாயில இருந்து கோடி ரூபாய் இருந்திருக்கு. ரெவன்யூ அது மட்டும்தான் கொஞ்சம் டிக்ளைனாக இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. சமீப காலமாக நம்ம பார்த்தோம்னா இந்த கம்பெனிஸ்குள்ள, அதாவது கவர்மெண்ட் செக்டார் கம்பெனிஸ்குள்ளேயே இவங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதும் அதற்கான லாபத்தை கவர்மெண்ட்டே அனுபவிக்கிறதும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா HAL ஆர்டர் ஃப்ரம் ISRO, அது ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிளை ஒன்று அவங்களுக்குள்ளேயே ஆர்டர் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன், ஹெல்த்தியான ஒரு க்ரோத்தாக தான் நான் பார்க்குறேன். மேக் இன் இண்டியா வாழ்க. 166 கோடி ரூபாய் ஆர்டரை வின் பண்ணியிருக்கிறாங்க BSNL கிட்ட இருந்து. எதற்காகனா இவங்க வந்து சர்வீஸ் பேஸ்டு அட்வான்ஸ்டு ஒர்க்கிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் 31ஆம் தேதி ஜூலை 2028 வரைக்கும் இந்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரயில் டெல்லில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் நெக்ஸ்ட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது M6 மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஹெல்ட் போர்ட் மீட்டிங் ஆன் August 1, 2020, ரிசீவிங் தி Q1 ரிசல்ட் அண்ட் அப்ரூவல் ஃபார் 1:1 ஸ்பிளிட் ப்ரொபோசல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டாக்குடைய 1:5 அப்படின்ற ரேஞ்சில் ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போனஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் டீட்டெயில்ஸ், ஹையர் எவர் குவார்ட்டர் ரெவென்யூ 405 கோடி ரூபாய், அதாவது 60% ரெவென்யூ வந்து அதிகமாக இருக்குது. பேட்டும் வந்து 83% அப் சொல்லியிருக்கிறாங்க. 203 crores வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க போன இயரை கம்பேர் பண்ணும்போது. அப்போது 83%. அப்போது கமாடிட்டி வேலையெல்லாம் பயங்கரமாக ஏறினதால் இவங்களுக்கு பயங்கரமான ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாத 1:5 வந்து போனஸ் ஸ்பிளிட் வேறு கொடுக்க போகிறாங்க. சூப்பர். அடுத்தது நாம் பார்க்க போகிறது நாராயணா இருதாலயா ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது நாராயணா ஹெல்த் கேர். பேட் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து கம்பல்சரியாக அதில் விழுந்திருக்கு. 197 கோடி ரூபாய் தான் இருக்குது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணது 5% டவுன் சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷம் வந்து 201 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் டிப்ரிசியேஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எலிவேட்டட் அரௌண்ட் 236 crore to 300 crore. கன்சிடர் எக்ஸ்பேண்டிங் அந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கிற ஒரு 9 ஸ்டாக்ஸு டு வாட்ச் த மண்டே டு ஃப்ரைடே. ஸோ இதில் வந்து ட்ரேட் எடுக்கிறவங்க எடுத்து பிரேக் அவுட்டு என்னென்னு பார்த்து கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும், வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். முத்துமா டாடா பவர்ஸ், ஜிஆர் இன்ஃப்ரா,
ஆப்பு இதெல்லாம் வந்து நல்ல என்ட்ரி கொடுக்கறதுக்கு நல்ல பாயிண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புடைய ட்ரேடு 25% ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட்டிருக்கிறாரு. ஸோ மேலும் வந்து ஃபைனும் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணிக்கோங்க. கோல்டையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. கோல்டு மேலே போக போகுது. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற செய்திகள் நெக்ஸ்ட் வீக்கு ரொம்ப குரூஷியலாக இருக்கும். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.